சமந்தா கம்பேக். சமந்தாவோட ஆக்டிங்ல பேன் இந்தியா லெவல்ல ரிலீஸ் ஆகியிருக்க ஒரு படம் தான் எங்கள் தங்கம். இந்த படத்துல சமந்தா கம்பேக் குடுத்தாங்களா? இல்லையா? சமந்தா ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட் இருந்துச்சா? இல்லையான்றத தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமந்தா, சமந்தாவோட பாய் ஃப்ரெண்ட் இவங்க 2 பேரும் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ண கையோட பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டுக்கு வந்த சமந்தாவ அவங்க ஏத்துக்கிட்டாலுமே, சமந்தா அவங்கள ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக பல விஷயத்த பண்றாங்க. அதுல இம்ப்ரெஸ் ஆனாங்களா? இல்லையா? அப்படின்ற ஸ்டோரி மூவ் ஆயிட்டு இருக்கப்பயே சமந்தாவோட மாமனாருக்கு ஒரு பயங்கரமான பிரச்சனை வருதுங்க. அந்த பிரச்சனைக்குள்ள சமந்தா இன்வால்வ் ஆகுறாங்க. அவங்க மாமனாரை காப்பாத்துனாங்களா? சமந்தாக்கு அது மட்டும் இல்லாம ஒரு பயங்கரமான பிளாஷ்பேக் இருக்கு. அது என்ன அப்படின்றது இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல அந்த ஃபேமிலிக்குள்ள சேர்ந்தாங்களா? மாமனார பிரச்சனையில இருந்து காப்பாத்துனாங்களா? அப்படின்றது தான் இந்த எங்கள் தங்கம் படத்தோட ஸ்டோரிங்க. சமந்தாக்கு ஒரு பயங்கரமான சல்யூட் அடிக்கலாங்க. இந்த படத்துல ஒரு ஆக்ஷன் ஹீரோ எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரோ அதை விட ஒரு படி மேல போய் பயங்கரமா ஸ்டண்ட் சீக்வன்ஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு முக்கியமான 3 சீக்வன்ஸ் இருக்குங்க. நம்பர் 1 பஸ்ஸுக்குள்ள ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். டாப் நாட்சா இருக்குங்க. அந்த இன்டர்வலா இருக்கட்டும், அதுக்கு அடுத்து கார் சேசிங் சீன் ஒன்னு இருக்குங்க. அதுலலாம் பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் தென் கிளைமேக்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ்ல வர ஸ்டண்ட் சீக்வன்ஸ் இது எல்லாமே ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாங்க. ஏற்கனவே சமந்தா பல படங்கள்ல ஃபைட் சீக்வன்ஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலுமே இந்த படத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே மேக் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபைட் சீக்வன்ஸ் எலிவேட் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்தோஷ் நாராயணன் சனாவோட மியூசிக்கும் சமந்தாவோட ஆக்ஷனும் சேர்ந்து சரவடினே சொல்லலாங்க. படத்தை பயங்கரமா என்டர்டெயின் பண்ணுதுன்னே சொல்லலாம். அண்ட் தென் இந்த படத்துல என்னென்ன நல்லா பண்ணிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் படத்தோட டியூரேஷன். இந்த கதைக்கு ஒரு 2 மணி நேரம் 2 மணி நேரம் 10 நிமிஷம் இருந்தாவே போதுங்க. 2.5 மணி நேரம் இந்த படத்துக்கு தேவையே இல்லை. ரெண்டாவது விஷயம், படத்தை அப்படியே பாக்குறப்ப நம்ம ஏகேவோட வீரம் படம் பார்த்திருப்பீங்களா, அதோட சாயெல்லாம் லைட்டா எட்டி பாக்குற மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. அண்ட் தென் ரெகுலர் டெம்ப்ளேட்ல தான் இந்த படத்தை மேக் பண்ணிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ்லாம் ஆட் பண்ணிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் சமந்தா கூட இந்த படத்துல ஃப்ரெண்டா ஒருத்தங்க நடிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேர் வர சீன்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் காமெடியாவும் இருந்தது. அண்ட் தென் ஒரு மருமகளா அந்த வீட்டுக்குள்ள ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற சீன்ஸ்லாம் வருது பாத்தீங்களா. இன்னொரு மருமக வீட்டுல இருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து காம்படிட்டிவ் பண்றது, இது எல்லாமே நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் சீனை இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணியிருந்தா இந்த படம் இந்த வாரத்தோட டாப் நாச்சா கூட அமைஞ்சிருக்குங்க. மொத்தத்துல சமந்தாவோட ஒரு நல்ல கம்பேக் நான் சொல்லுவேன். நீங்க இந்த எங்கள் தங்கம் படத்தை பார்த்திருந்தா சமந்தாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சமந்தா பிளஸ் சந்தோஷ் நாராயணன், சரவெடி கட்டாயம் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்த்தா என்ஜாயபிளா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்திருந்தா எவ்வளவு ரேட்டிங் அப்படின்றது இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிருங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுமா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. பட்டா